இது வந்து எல்லாருமே லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கும்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உளுத்தங்களி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையானது வந்து கருப்பு உளுந்து தான் எடுக்கணும். கருப்பு உளுந்து 1 கப் எடுத்துருக்கேன். வெல்லம் 2 அச்சு வெல்லம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வேணும். உளுந்து போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் கலராக வரணும். இப்போ வந்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெல்லத்தை வந்து இந்த மாதிரி உடச்சி நம்ம தண்ணியில் கரைச்சிடலாம். நல்லா கொதிக்க விட்டு பாகுக்கெல்லாம் வேண்டாம், சும்மா அது கரைஞ்சா போதும். கரைஞ்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இல்லை வந்து குப்பெல்லாம் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி நல்லா அதை சலிச்சு வச்சுருக்குறோம். இப்போ அதில் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சாச்சு. நம்ம இங்கே வெல்லமும் நம்ம கரையணும், நல்லா கரையணும். அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடலாம். இதில் இங்கே பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கணும். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த உளுந்து வந்து நல்லா வேகணும். அதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல. இந்த பவுடருக்கு மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா மேலே வெடிக்கும் அது அப்படியே. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாகிட்டு திக்காயிடுச்சு பாருங்கள். வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இங்கே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம கரைச்சி வச்சுருந்தா வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா கை விடாமல் கிண்டுங்க, கட்டி பிடிக்கூடாது. இது நல்லா திக்காகணும், லேகியம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கை விண்டாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இங்கே வந்து நல்லா சுண்டிட்டு தண்ணியெலாம் எல்லா தண்ணியும் சுண்டிச்சு. இப்போ அடியை பிடிக்கிற மாதிரி அடியில் ஒட்டும். அடியில் ஒட்டும் போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அடுப்பு சிம்லேயே வச்சுடுங்க, மேலே தெரிக்கும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த உளுந்தில் அப்படியே இழுத்துக்கும், உள்ளே ஃபுல்லாக இழுத்துக்கும். இப்போ அடியில் ஒட்டுற மாதிரி இருக்குது. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடுப்பு சிம்லேயே வச்சிங்க, ஹையில் வச்சிடாதீங்க. அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கணும். வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த வெடிப்பு வெடிப்பாக வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் எண்ணெய் பத்தல, எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம்.
இது குறைஞ்சது ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வச்சா தேவைப்படும். நான் நல்லா கிளறிட்டே இருங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க, ஹையில் வச்சிடாதீங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறணும். திக்காகிட்டே தான் இருக்குது, ஆனால் இன்னும் நல்லா திக்காகணும். அப்படியே நல்லா சுருண்டு கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி வரணும். அடியில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே தெரியணும், அப்படியே பிரிஞ்சு வரணும் எண்ணெய்லாம். இங்கே பாருங்கள், ஓரத்துலலாம் எண்ணெய் வருது பாருங்கள், தெரியுதுங்களா எண்ணெய்? அவ்வளோதாங்க, கரெக்டாக 1 hour ஆயிருக்குங்க இது கிளறதுக்கு. உளுத்தங்களி செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், நல்லா பொறுமையாக செய்யுங்க. 1 hour கரெக்டாக ஆகும். இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அல்வா பதத்துக்கு அப்படி உருட்டு பதத்துக்கு வருது பாருங்கள், ஒட்டாத மாதிரி வருது பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு வந்து எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறணும், இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு, நல்லா எண்ணெய் ஊற்றின எண்ணெயும் வெளியில் வந்துட்டு நல்லா அதை அப்படியே உருட்டு பதத்துக்கு வருது பாருங்கள். இந்த ஒட்டாத மாதிரி வருது பாருங்கள், அவ்வளோதான் பதம். சுவையான உளுத்தங்களி ரெடி ஆகிட்டு. சுவையான உளுத்தங்களி ரெடி ஆகிட்டு. இது மேலே உங்களுக்கு எண்ணெய் தெரியுது பாருங்கள், அப்படியே அது ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் வரணும், அதுதான் பதம் இதுக்கு. இதை வந்து எல்லாருமே லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம்.